Taste the Daily. புதுடெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட அதிமுக அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா மாளிகையை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் புதுடெல்லி கழக அலுவலகம் அமைப்பதற்காக 10,850 சதுர அடி கொண்ட இடம் மத்திய அரசிடமிருந்து ஒப்பந்தம் மூலம் பெறப்பட்டது. சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த கட்டிடம் தரைத்தளம், முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி என 4 தளங்களை கொண்டு பொலிவுடன் திகழ்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா மாளிகை என பெயரிடப்பட்டுள்ள இந்த அலுவலகத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய கழக அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வரும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெருமையுடன் தெரிவித்தார். தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி புரிந்த இயக்கம் இன்று புதுடெல்லியில் புதிதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கட்டிட அலுவலகம் கட்டப்பட்டு அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டு காணொலி காட்சி மூலமாக நான் திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி, கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட கழக அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிதுரை, கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம், நாடாளுமன்ற உறுப்பினரும் மேட்டூர் நகர கழக செயலாளருமான N சந்திரசேகர், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப பெஞ்சமின், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோஹாரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காஞ்சி பன்னீர்செல்வம், வேணுகோபால், பாலகங்கா, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், வெங்கடேஷ் பாபு, SR விஜயகுமார், ஜெயவர்தன் மற்றும் புதுடெல்லி மாநில கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.